சனாதானத்தை பற்றி பேசின உதயநிதி வீட்டிலேயே வந்து பிராமண பூஜை பண்ணியிருக்காங்க, பிராமண தோஷம்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் திருச்சியில் கைது பண்ணியிருக்காங்க. அது ஒரு கொடுஞ்செயல். நீங்கள் செஞ்சிட்டீங்க, பாத பூஜை செஞ்சுட்டு போங்க. அதை நான் இந்த மாதிரி நேர்காணலில் சொன்னதுக்கப்புறம் தான் அவரை வந்து உடனடியாக வழக்கு போட்டு உள்ள தள்ளிட்டீங்க. நீங்கள் தவறு செய்வீங்க, அதை வெளிப்படுத்தினா அவரை தூக்கி உள்ளே வைப்பீங்கன்னா இது எந்த மாதிரியான ஜனநாயக அமைப்புன்னு நீங்கள் பாருங்கள். சனாதனத்தை எதிர்க்கிறதுங்கிறது வெற்று வார்த்தையாக இவங்க பயன்படுத்துகிறாங்க. ஒரு பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தருக்கு பிறப்பாலேயே ஒருத்தருக்கு உயர் பதவி கிடைச்சிருங்கிற கோட்பாடு தான் சனாதனம். இவ்வளவு ஒரு நாட்டுக்குள்ளே இல்லாத துணை முதல்வர் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாருங்கிறத திறந்துச்சு. இப்போ ஒவ்வொரு சமூகத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ நான் ஒரு எளிதாக புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் நாடார், நான் ஒரு கோனார்னு வச்சுக்கிறேங்க. நான் கோனாருக்கு நாட்டில் 2 அமைச்சர் தான். ஆனால் உங்கள் வீட்டிலே 2 அமைச்சர், அது முதன்மையான அமைச்சர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் 2ஐயும் நீங்கள் வச்சுக்கிறீங்க. இது எந்த மாதிரியான சமூக நீதி? இந்த கேள்வி யாருமே கேட்கக்கூடாதுங்கிறது தான் சனாதனம். இது உங்களுக்கு நீங்கள் தவறு பண்ணுவீங்க, அதையும் நாங்கள் கேட்கக்கூடாது. அவர் என்ன சொன்னார்னு இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கங்கிறத ஒருத்தருக்கு அழைச்சி அந்த போய் செஞ்சவர்கிட்ட நிரூபிச்சிட்டாரு. அவ்வளோதானே. அவர் எதுக்கு உள்ளதில் நீங்கள்